ஹலோ கைஸ், நான் கார்த்திக். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஆந்திரா எதுக்கு தமிழ்நாடு கிட்ட இருந்து பிரிஞ்சு போச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரத்துக்கு கழிச்சும் சரி, கொஞ்சம் வருஷம் ஆந்திரா தமிழ்நாடு கூட தான் இருந்துச்சு. ஆனா ஆந்திரா எதுக்கு திடீர்னு பிரிஞ்சு அவங்க தனி ஸ்டேட் ஆனாங்க, அதோடைய பின்னணி என்ன, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற டோட்டல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப வாங்க அதை பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய பிரதமரா ஜவஹர்லால் நேரு ஆகிறாரு. ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட பிரதமரானே ஒரு ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கிறாருன்னு இந்தியாவில நம்ம எல்லாத்தையும் மொழி வாரியா ஸ்டேட்டா தனித்தனியா பிரிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவை ரூல் பண்ண வரைக்கும் இந்தியாவில எல்லாமே பிரசிடென்சியா இருந்துச்சு. பிரசிடென்சியா இருந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, எல்லா வரையான மக்களும் அந்த பிரசிடென்சில இருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு தமிழ் பேசுறவனும் இருப்பான், தெலுங்கு பேசுறவனும் இருப்பான், கன்னடம் பேசுறவனும் இருப்பான், மலையாளம் பேசுறவனும் இருப்பான். சோ அதனால ஜவஹர்லால் நேரு என்ன முடிவு பண்றாருன்னா இந்த மாதிரி மொழி வாரியா நம்ம தனித்தனி ஸ்டேட்டா பிரிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு ஜவஹர்லால் நேருவும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் இந்த ஒரு பணியில இறங்குறாங்க. இறங்கிட்டு அவங்க எல்லா இடத்தையும் ஒரு ஸ்டேட்டா பிரிச்சுட்டு வராங்க. அப்படி ஒரு ஸ்டேட்டா பிரிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியை மட்டும் ஸ்டேட்டா பிரிக்கும் போது ரொம்பவே அவங்களுக்கு தலைவலியா இருக்கு. காரணம் என்னன்னா அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, நிறைய தமிழ் பேசுற மக்கள், நிறைய தெலுங்கு பேசுற மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் மலையாளம் பேசுற மக்கள், அதே மாதிரி கொஞ்சம் கன்னடா பேசுற மக்களும் இருக்காங்க. சோ அதனால இவங்க பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த மலையாளம் பேசுற மக்களுக்கு கேரளா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை பிரிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கன்னடம் பேசுற மக்களுக்கு கர்நாடகா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை பிரிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தலைவலியா ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா அப்போ அதிகமா தெலுங்கு பேசுற மக்களும் தமிழ் பேசுற மக்களும் இருக்காங்கல்ல. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்த ஒரு முக்கியமான சிட்டி தான் மெட்ராஸ். அதாவது இப்ப சென்னையா இருக்குல்ல, அந்த இது அப்ப மெயினான சிட்டியா இருக்கு. ஏன்னா அங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வணிகம் எல்லாமே ரொம்ப டெவலப்டா இருக்கு. காரணம் என்ன, பிரிட்டிஷ் மெட்ராஸ் அவ்வளவு டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அதனால தெலுங்கு பேசுற மக்கள் அங்க அந்த மெட்ராஸ் பிரசிடென்சில 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தெலுங்கு பேசுற மக்கள் இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப தமிழ்நாடா இருக்குல்ல, சோ அந்த இடத்துல தமிழ் பேசுற மக்கள் இருந்தாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல தமிழ்நாடுக்கு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஸ்டேட் பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த மெட்ராஸை நாங்க கேபிட்டலா வச்சுக்கிறோம் அப்படின்னு கேபிட்டலா வச்சுக்கிறாங்க. சோ இன்னொரு பக்கம் இந்த தெலுங்கு பேசுற மக்கள் இந்த 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்காங்கல்ல, சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆந்திரா ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை பிரிச்சுக்கிறோம், எங்களுக்கு அந்த மெட்ராஸ் தான் கேபிட்டலா இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பட் இவங்களும் மெட்ராஸ் வேணும்னு சொல்றாங்க, அவங்களும் மெட்ராஸ் வேணும்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு சமயத்துல ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாங்க, இது உங்களுக்குள்ளே இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால ரெண்டு பக்கமும் ரெண்டு மிகப்பெரிய முக்கியமான தலைவர்கள் இந்த பக்கத்துல ஒரு முக்கியமான தலைவர், அந்த பக்கத்துல ஒரு முக்கியமான தலைவர் வராரு. அந்த பக்கம் பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்ற ஒரு தலைவர் வராரு, எங்கிட்டனா தெலுங்கு பேசுற மக்களுக்கு ஆதரவா. இந்த பக்கம் மாப்போசி நம்மளுக்கு தமிழ் பேசுற மக்களுக்கு மாப்போசி அப்படின்ற ஒரு தலைவர் நமக்கு ஆதரவா வராரு. சோ அப்படி மாப்போசி மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தான் இந்த ஒரு மெட்ராஸ் கேபிட்டலா இருக்கணும் அப்படின்னு மாப்போசி குரல் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் பொட்டி ஸ்ரீராமுலு என்ன பண்றாருன்னா இந்த இது ஆந்திரா ஸ்டேட்டுக்கு தான் மெட்ராஸ் கேபிட்டலா இருக்கணும்னு அவர் வாய்ஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அதே மாதிரி மக்களும் மாத்தி மாத்தி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு தான் இந்த மெட்ராஸ் வேணும், எங்களுக்கு தான் இந்த மெட்ராஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தீவிரமடைய அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஐடியா சொல்றாங்க. பட் அந்த ரெண்டு ஐடியா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன ஐடியா அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மெட்ராஸ்லயே சவுத்து கூவம் வரைக்கும் ஆந்திராவும், அப்புறம் சவுத்து கூவத்துக்கு இந்த பக்கத்துல இருக்கிறது அப்புறம் மெட்ராஸ் ஸ்டேட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு முதல்ல ஒரு ஐடியா சொல்றாங்க. பட் இந்த ஒரு ஐடியாவுக்கு ரெண்டு பேருமே மறுத்துடுறாங்க. அதாவது மெட்ராஸ் ஸ்டேட்டும் மறுத்துடுது, ஆந்திரா ஸ்டேட் தெலுங்கு பேசுற மக்களும் மறுத்துடுறாங்க, தமிழ் பேசுற மக்களும் மறுத்துடுறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா பேசாம ஆந்திரா ஸ்டேட் அப்படின்ற ஒன்று உருவாகட்டும், இன்னொரு பக்கம் மெட்ராஸ் ஸ்டேட் இருக்கட்டும், ரெண்டுக்கும் காமன் கேபிட்டலா மெட்ராஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுக்கும் மறுத்துடுறாங்க. ஏன்னா இப்படி காமன் கேபிட்டலா வச்சா ஒரு இண்டிபெண்டா செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி இதுக்கும் மறுத்துடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை தீவிரமடைய ஜவஹர்லால் நேரு 1952 அக்டோபர் மாசத்துல அறிவிக்கிறாரு. அதாவது மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு இதுல என்ன பிரச்சனைனா இந்த 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தெலுங்கு பேசுற மக்கள்ல இந்த 11 டிஸ்ட்ரிக்ட்ஸும் அந்த மெட்ராஸ் ஸ்டேட்டோட சேருது. அதாவது அவங்களுக்கு தனியா ஒரு ஸ்டேட் பிரிக்கல. சோ அதனால அவங்க கோவத்துல ரொம்பவே வாய்ஸ் கொடுக்குறாங்க, எங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணாமா, எங்க மொழிக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணாமா, அதனால எங்களுக்கு தனி ஸ்டேட் வேணும், அந்த ஸ்டேட்டுக்கு மெட்ராஸ் கேபிட்டலா இருக்கணும்னு இவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை பெருசாக ஃபைனலா ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாருன்னா ஓகே, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மெட்ராஸ் இந்த ஆந்திரா ஸ்டேட் அப்படின்ற ஒண்ணு நான் உருவாக்கிடுறேன், உங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு பிராமிஸ் பண்றாரு. இதை கேட்டுட்டு அந்த மக்கள் எல்லாம் அமைதியாயிடுறாங்க. பட்
அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. சோ அதனால வந்து அந்த பொட்டி ஸ்ரீராமுலு என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து 54 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு. உண்ணாவிரதம் இருந்து அவர் இறந்துட்டாரு. சோ அதனால இதை கேட்ட மக்கள் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து தெலுங்கு பேசுற மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவர். சோ அதனால வந்து அவங்க இன்னும் மக்கள்லாம் அதிகமா கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுடைய ஒரு முக்கியமான தலைவரே இறந்துட்டாரு, அதற்கு காரணமே இந்த மெட்ராஸ் தான். சோ அதனால இந்த மெட்ராஸ் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு தனி ஸ்டேட் பிரிக்கணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த ஒரு சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, அப்ப மெட்ராஸ் ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்த ராஜாஜி என்ன பண்றாருன்னா வந்து டெல்லிக்கு போய் ஜவஹர்லால் நேருவை வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க மெட்ராஸ் வேணும், எங்களுக்கு தனி ஸ்டேட் வேணும்னு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, இதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு வந்து ஜவஹர்லால் நேரு போய் இந்த விஷயத்த வந்து சொல்றாரு. ஆனா வந்து அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு ரொம்பவே வந்து அமைதியா வந்திருக்காரு. சோ இதை கேட்டுட்டு ராஜாஜி வந்து அங்க இருந்து திரும்ப வந்துடுறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து மாப்போசி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வந்து மேல யாருமே நம்ம சொல்றது கேட்கறது இல்லை, இது இனிமே இந்த மெட்ராஸ் நம்ம கிட்ட இருக்கிறதும் அவங்ககிட்ட போறதும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு வந்து ராஜாஜி மாப்போசி கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் மாப்போசி அவர் வந்து பயங்கரமான எதிர்ப்புகளை சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து தமிழ் மக்களும் வந்து பயங்கரமா அந்த எதிர்ப்புகளை சொல்றாங்க, இந்த மெட்ராஸ் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு வந்து எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து தமிழ் மக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா பிரச்சனை பெருசாக வந்து 1952 டிசம்பர் மாசத்துல வந்து ஜவஹர்லால் நேரு அறிவிச்சாரு. என்ன அறிவிச்சாருன்னா வந்து இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டேட் அப்படின்றவன நாங்க தனியா பிரிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாரு. இந்த ஒரு 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தெலுங்கு பேசுற மக்கள் இருக்கிற இந்த ஒரு 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அந்த ஒரு ஆந்திரா ஸ்டேட்டுக்குள்ள அடங்கும். சோ ஆந்திரா ஸ்டேட் அப்படின்றவன பிரிக்கிறாங்க. பட் இந்த ஒரு ஆந்திரா ஸ்டேட்டுக்கு மெட்ராஸ் கேபிட்டல் கிடையாது. இவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு கேபிட்டல் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கர்னூல் அப்படின்ற ஒரு டெம்பரவரி கேபிட்டலை வந்து அவங்க அப்போ சூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நார்மலா போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து 1956 வந்து அவங்க வந்து ஹைதராபாத் ஸ்டேட்டோட இணையிறாங்க. ஏன் ஹைதராபாத் ஸ்டேட்டோட இணையிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஹைதராபாத் ஸ்டேட்லயும் தெலுங்கு பேசுற மக்கள் தான் இருக்காங்க, ஆந்திரா ஸ்டேட்லயும் தெலுங்கு பேசுற மக்கள் தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரும் இணைச்சு ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு வந்து அவங்க வந்து மாத்திக்கிறாங்க. அவங்களோட பேரை வந்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு மாத்திக்கிறாங்க. ஹைதராபாத் ஸ்டேட்டும் ஆந்திரா ஸ்டேட்டும் வந்து இணைஞ்சிடுறாங்க. ஏன் வந்து இவங்க இணையறாங்க, ஏன் இதை முதலையே பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கதை இருக்கு. என்ன அப்படின்னா வந்து 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து 2 ஸ்டேட் மட்டும் பயங்கரமா வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 ஸ்டேட் எதுனா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், அப்புறம் வந்து ஹைதராபாத். ஏன் ஹைதராபாத்தும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இந்த ஒரு 2 இடத்துல வந்து அப்ப மன்னர்கள் ஆட்சி வந்து போயிட்டு இருந்துச்சு. மன்னர்கள் வந்து நாங்க வந்து இந்தியாவோட சேர மாட்டோம், நாங்க தனியா செயல்பட போறோம் அப்படின்னு வந்து அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து சரியான நேரம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு வந்துட்டு ஜவஹர்லால் நேருவும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் வந்து சரியான நேரம் வந்த உடனே அந்த 2 மன்னர்களிடம் பேசி அவங்க வந்து அந்த 2 இடத்தையும் வந்து இந்தியாவோட இணைச்சிட்டாங்க. ஸோ அப்படி இணைச்சதுக்கு அப்புறம் பல வருஷம் வந்து ஹைதராபாத் ரொம்பவே வந்து அவங்க வந்து ரொம்ப தனியாவே தான் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஹைதராபாத் ஸ்டேட்டோட ஆரம்பத்தில் வந்து இவங்க சேரல. பட் 1956 வந்து இங்கேயும் தெலுங்கு பேசுற மக்கள் அங்கேயும் தெலுங்கு பேசுற மக்கள் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி 2 பேரும் இணைஞ்சு ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு ஃபைனலா வந்து மாறிட்டாங்க. ஸோ இதுதான் ஆந்திரா உருவான கதை, அப்புறம் தமிழ்நாடு கிட்ட இருந்து பிரிஞ்சு போன கதை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. See you next video. Until bye.